தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது உங்கள் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சி. நம் நிகழ்ச்சிக்கு அரசியல் விமர்சகரும் சமூக ஆர்வலருமான எல் நாராயணன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை நம்ம கேட்போம். இப்போ இருக்கிற அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு சார் சொல்கிற விளக்கங்கள் நம்ம கேட்போம். வணக்கம் நாராயணன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கிறேன். அனைவருக்கும் குடியரசு தின கண்டிப்பாக நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் தமிழன் தொலைக்காட்சி சார்பாக. கண்டிப்பாக சார், இப்போ அரசியல் நம்ம ஏற்கனவே ஒரு மாதம் முன்னாடி நம்ம பேசியிருப்போம். இப்போ இருக்கிற அரசியலில் வந்து நம்ம அன்னைக்கு பேசும்போது கொஞ்சம் கூட்டணிகள் யாருமே பெருசாக இல்லாமல் இருந்தாங்க. இப்போ எதிர்பாராத ட்விஸ்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுகவில் வந்து சேர்க்கவே மாட்டேன்னு சொன்ன டிடிவி தினகரன் இன்று நாங்கள் பங்காளிகள், அம்மா வளர்த்த பிள்ளைகள்னு இருவருமே மாறி மாறி சொல்லி கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இப்போ திமுக கூட்டணி எப்பவும் போல் வழக்கம் போல் அவங்க புதிய கட்சிகளை மட்டுமே எதிர்பார்த்துருக்காங்களே தவிர பழைய கூட்டணி அப்படியே இருக்குது. இப்படி ஒரு சூழலில் இப்போ அதே போல் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் நேற்று தான் அவங்களுடைய பொதுக்குழுவில் வந்து பேசியிருக்காரு. முதல் முறையாக அதிமுகவை விமர்சிச்சிருக்காரு. அதிமுகவும் முதல் முறையாக அவரை பனையூர் பண்ணையார்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்படி உள்ள ஒரு சூழல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியல் களத்தை? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய கூட்டணி வந்து இது எல்லாமே ஒன்று சேருவாங்கங்கிறது ஏற்கனவே என்னை பொறுத்தளவுக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். ஏன்னா எடப்பாடியார் தலைமையில் தான் கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதில் ஒன்று மாற்று கிடைக்கிறது. அப்புறம் பிஜேபி 2 பிரிஞ்சுருந்தாங்க, பிஜேபி வந்து சேர்ந்தது. அப்புறம் யாரும் சேராமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாமக அன்புமணி ஒரு பிரிவு அன்புமணி ராமதாஸ் வந்து சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ வந்து தினகரனும் சேர்ந்துருக்காரு. இப்படி எல்லா கட்சிகளும் சேருமுங்கிறது தான் எனக்கு நம்பிக்கை. அதை ஏன் சொல்கிறேன்னா, வேறு வழி கிடையாது. எங்களுக்கு சின்ன கட்சிகளுக்கெல்லாம் எங்கே போவாங்க? டிஎம்கேல கதவு சாத்தப்பட்டது. டிஎம்கேல வந்து சேர்றதுக்கு அங்கே இடம் இல்லை, சீட்டும் கிடையாது. இப்போ தேமுதிகவே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, சீட்டு அங்கே கம்மியாக தான் இருக்குது. அதான் நீங்கள் இப்போ தேமுதிகன்னு சொல்லும் போது தான் சென்ற முறை பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவோட அலையன்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுவும் அவருடைய கேப்டன் விஜயகாந்துடைய மகன் வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வியை தழுவினார். அப்போ அவ்வளோ பரபரப்பாக அதிமுக தொண்டர்கள் தேமுதிகக்காக வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ இந்த வாட்டியை வந்து அவங்க இன்னும் அலையன்ஸே போகாமல் இருக்காங்களே. அவங்களுக்கு என்ன மன வருத்தம்னா, ஏற்கனவே பேசுனது வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதாக ஒரு ஒப்பந்தம் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் எப்போ கொடுக்குறங்கிறது எடப்பாடியார் சொல்லலை தவிர கொடுக்குறங்கிற வாக்குறுதி இருந்தது. அந்த வாக்குறுதியை சென்ற இதில் வந்து கொடுக்கலைங்கிற ஒரு மன வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து பிஜேபி பாமக எல்லாமே கலண்டுட்டு போன பிறகு ஜிகே வாசன் யாருக்காருக்கு ராஜ்யசபா சீட்டு இவங்க கொடுத்த அழகு பார்த்தாங்களோ ஏடிஎம்கே, ஜிகே வாசனுக்கு கொடுத்தது யார்? ஏடிஎம்கே தான் கொடுத்தது. அன்புமணிக்கு கொடுத்தது யார்? ஏடிஎம்கே தான் கொடுத்தது. இப்படி யாராருக்கு எம்பி சீட்டை கொடுத்து அழகு பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் கூட்டணியில் விட்டு ஏடிஎம்கேட விட்டு பிரிஞ்சு பிஜேபியோட போயிட்டாங்க சென்ற தேர்தலில். ஆனால் ஸ்டெடியாக நின்னது ஒரே கட்சி வந்து தேமுதிக தான். அவங்களுக்கு கொடுக்கலங்கிற மன வருத்தம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எடப்பாடியார் வந்து நான் அப்படி சொல்லவே இல்லைன்னாரு. இல்லை, அது வந்து ஒப்பந்தத்தில் வந்து என்னைக்குன்னு சொல்லலையே தவிர அது சொன்னதுங்கிறது ஒப்பந்தத்தை கடைசி வரைக்கும் பிரேமலதா அவர்களும் காமிக்கவே இல்லை, அதை காமிங்கன்னு சொல்லலை. ஏன்னா அந்த மாதிரி ஒப்பந்தங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் செலவுக்கான தொகைகளும் அதில் சேர்த்து பதிவிடுவாங்க. அதனால அந்த லெட்டர் அவங்க வெளியில் காமிக்காமல் இருந்துக்கலாம்னு ஒரு பரவலான ஒரு பேச்சு தான் சொல்கிறது. கொடுக்குறேங்கிறது சொன்னதெல்லாம் உண்மை தான். இல்லைன்னா அப்படி வந்து வெளியில் அன்னைக்கே வந்து ஒரு ஒப்பந்தம் ஆகி ஒரு மேடையில் நின்று கைகுலுக்கி சீட்டு ஷேர் பண்ணும்போது இது சொன்ன வார்த்தை தான். அது லெட்டரை காட்டலையே தவிர இந்த மாதிரி வந்து 4 தொகுதி எம்பி தொகுதி நிற்கிறோம், அதுக்கடுத்து ஒரு இந்த தொகுதி கொடுக்குறோங்கிற பேச்சுவார்த்தை பேசி தான் நின்னது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இவங்களுக்கு ஒரு நெருக்கடி. இவங்க பெரிய கட்சி இருக்கிறது 2 எம்பி தான் வர முடியும். இந்த 2 எம்பி ஒவ்வொரு தடையும் அடுத்த கட்சிக்கு நம்ம தூக்கி கொடுத்துட்ருக்கிறோம்னு பின்னாடி இருக்கிற நிர்வாகிகள் நெருக்கடி கொடுக்குறதுனால வேறு வழி இல்லாமல் இவங்க அந்த 2 எம்பி இவங்களே முடிவெடுத்து அவங்களுக்கு கொடுக்கல. அடுத்த தடவை கொடுக்கலான்னு கூட எடப்பாடியார் நினச்சிருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அது மன வருத்தம் இருக்கிறதுனால இது வரைக்கும் அவங்க கூட்டணியில் சேராமல் போகலைன்றதை விட இவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே என்னை கூப்பிடல, பிஜேபியும் பேசலை, அதிமுகவும் நான் பேசலை அப்படின்னு பிரேமலதா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அவங்களுடைய மாநாட்டில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து விஜய் பிரபாகரன் பேசியிருக்காரு. ரெண்டாவது அவருடைய தம்பி சுதீஷ் வந்து எங்கள் அக்காவை வந்து துணை முதல்வராக ஆக்குவோம் இந்த தேர்தலில், எந்த அடிப்படையில் அதை பேசுகிறாங்க? இப்போ அதிமுக கிட்ட போகலை, திமுக கிட்டேயும் இன்னும் வரல, விஜய்கிட்ட போவாங்களான்னா கேள்விக்குறி.
இப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி ஒரு துணை முதல்வர் ஆக்குவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கு பேசுகிற அரசியல் ரீதியாக பேசுகிற பேச்சே தவிர சொன்ன வாக்குறது சொல்கிறதெல்லாம் வந்து எடுபட போகிறதில்ல. அது அவங்களுக்கே யதார்த்தம் தெரியும். அப்போ காலம் ஃபுல்லாக தேமுதிக தொண்டர்களை மட்டுமே குசிப்படுத்திக்கிட்டே ஆமாம், இது எல்லா கட்சியும் செய்கிறது தான். எல்லா கட்சியுமே செய்கிறது தான். 210 தொகுதி ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியும் சொல்லுது. டிஎம்கேன்னு சொல்லுது 210 நம்ம தான்னு, ஏடிஎம்கேன்னு சொல்லுது. அப்போ யார் 210 வரப்போகிறாங்கன்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் தானே தெரிய வரும். கண்டிப்பாக. அதனால் வந்து இது வந்து தொண்டர்களை வந்து குஷிப்படுத்துறதுக்கு சொல்கிற விஷயம் தானே தவிர அவங்களுக்கு அவங்களுடைய பலம் எவ்வளோ உயரம் நம்ம இருக்கிறோன்னு அவங்களுக்கு எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். கண்டிப்பாக. இப்போ வந்து அவங்க வந்து எப்போவுமே தேமுதிக வந்து இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு அப்புறம், மறைவுக்கு அப்புறம் இவங்க வந்து கடைசி நேரத்தில் தான் மதில் மேலே பூனையாக தான் இருக்கிறாங்க. கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க. ஆமாம், அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது கூட 2016 கூட இப்படி தான் நடந்தது. 2021 கூட இந்த மாதிரி வந்து டிஎம்கே கிட்டேயும் ஒரு குரூப் போய் பேசிகிட்டு இருந்துச்சு, ஏடிஎம்கே கிட்டேயும் ஒரு குரூப். அது எந்த மாதிரியான அரசியல்? அது நல்ல அரசியல் இல்லை. நீனும் பேசுகிறேன் நானும் பேசுகிறேன்னு வேண்டியது, நீ சேர்த்துக்கிட்டா இவரை திட்ட வேண்டியது, இவர் சேர்த்துக்கிட்டா உன்னை திட்ட வேண்டியது. இது ஒரு மாதிரியான ஒரு அரசியலே ரொம்ப ஒரு மோசமான. அது வந்து புரட்சி கலைஞர் அந்த முடிவு எடுக்க மாட்டார். அவர் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அது எடுக்க மாட்டாரு. அது இவங்களுக்கு அந்த இன்னும் அந்த இது இல்லை, நாலேஜ் இல்லைங்கிறத விட இவங்களுக்கு வந்து இப்போ வீக்னஸ் வந்துருச்சு இல்லையா. விஜயகாந்த் இருக்கிற செல்வாக்கு வேற. இப்போ அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை சரியில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பர்சன்டேஜ் குறைஞ்ச உடனே இவங்களுக்கே இப்போ ஒன்றும் புரியலை எங்கே போனால் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் தோத்துட்டே வர்றோம். தோல்விங்கிற போது நம்ம தொண்டர்களை தக்க வைக்கணும்னா அதிகாரத்துக்கு ஒரு 4 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ ஏதாவது ஒன்று வரணும், ஒரு 2 எம்பி இருக்கணும். இல்லைங்கிற போது அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்காக அது மன உறுதியை வந்து குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் டிஎம்கே போனால் கண்டிப்பாக கொடுக்குற சீட்டெல்லாம் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மொத்தமாக எதுவுமே எந்த கூட்டணியும் இல்லாமல் தனிப்பட்ட கட்சியுடைய அங்கீகாரம் போயிடும். இல்லை, அது போயிடும். அது தெரிஞ்ச கதை தான். அவங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கூட்டணியில் இப்போ வந்து தான் விஜய் கிட்ட போயிடுவாங்களா? இல்லை, விஜய் கிட்ட போகிறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்க முதல்ல சீனியர், இவங்க கட்சி ஆரம்பித்தது விஜயகாந்த் ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் போயிருக்காரு. விஜய் வளர்த்து விட்டது அவர் தான். அதனால் அவர்கிட்ட நிற்கிறதுங்கிறது அந்த தன்மான இடம் கொடுக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் நான் தான் முதல்வர்னா ஏடிஎம்கே போய் கூட்டணி சேருமா? சேராது இல்லையா. அது போல தான் பெரிய கட்சி. இவ்வளவு நாள் ஏடிஎம்கே வந்து ஒரு முறை 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் விஜயை வந்து பாதுகாத்ததுன்னு சொல்லலாம் ஏடிஎம்கேவும் பிஜேபியும். உண்மை. அவரை திட்டவே இல்லை. இப்போ நேற்று அவருடைய பொதுக்குழுவில் அவர் ஏதோ பேசுனதுக்கு அப்புறம் பயங்கரமாக ரோசப்பட்டு முதல் முறையாக விஜய் நேற்று விமர்சிச்சிருக்காங்க. ஆமாம், அப்போ கூட்டணிக்கு இனி வரமாட்டாருன்றது முடிவு பண்ணதுக்கு தெரிஞ்சு போச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்து டீல் முடிஞ்சது, டெல்லி டீலு முடிஞ்சது. ஆமாம், இது நீ இனிமேல் இப்படி இது எடுபடாது, நீ பிஜேபி திட்ட மாட்டார் இனிமேல். இவர் பிஜேபியை விஜய் திட்ட மாட்டார், ஏடிஎம்கே திட்டுவார். ஏடிஎம்கே பயங்கரமாக பேசியிருக்காரு. பிஜேபி திட்டலையே அவர். அதாவது பயப்பட மாட்டேன்னு சொல்கிற விஜய் இந்த 41 பேர் இறந்தும் போது திருச்சியிலேருந்து கரூருக்கு பிளேட் ஏறி போனார்ல, அது எதுக்காண்டி ஓடுனார்? பயப்பட மாட்டேன்னு சொல்கிறவர் தைரியமாக இங்கே திருச்சியில ரூம் போட்டு அங்கேயே படுத்துருந்துருக்கணும். கண்டிப்பாக பிளேட்டு பிடிச்சி நிருபர்கள் சொல்கிறாங்க, சார் உங்கள் தொண்டர்கள் 36 பேர் இறந்துட்டாங்கன்னு கத்துறாங்க. திரும்பி கூட பார்க்காம குடுக்குன்னு ஓடி நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் நீலாங்கரில் போயிட்டு உள்ளே புகுந்தவர் தான். ஒரு வாரமாக ஆள் வெளியே வரல. 10 நாள் ஒரு வீடியோ. அப்போ வந்து இவர் என்ன தைரியசாலி, இவர் என்ன மக்களுக்காக என்ன தைரியசாலி? சரி, இப்போ சிபிஐ விசாரணைக்கு சம்மன் அனுப்புலேருந்து வாயை மூடிட்டு கப்பு சிப்புன்னு ஆகிட்டாரு. ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை, ஒரு அறிக்கை கண்டன அறிக்கை விடலையே. அது வந்து அவங்களுடைய தொண்டர்கள்லாம் யாரை திட்டுறாங்க? டிஎம்கே திட்டுறாங்க. என்ன நாலேஜ்ன்னே தெரிய மாட்டேங்குது. டிஎம்கே போட்டு திட்டுறாங்க, இவங்க தான் சதி பண்ணிட்டாங்க அப்படின்னலாம் பேசுனாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சென்சார் யார்கிட்ட இருக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இந்த தொண்டர்கள், அப்படிப்பட்ட பக்குவப்படாத தொண்டர்கள் இருக்கிறாங்க. இப்போ வந்து 48 நாள் வந்து மண்டல இருப்பாங்க. அதாவது வைத்தியம் பார்க்கணும்னா 48 நாள் ஒரு மண்டலம், 48 நாள். இவர் 48 நாளைக்கு ஒரு தடவை தான் இப்போ வெளியே வர்றாரு, பேசுகிறாரு. ஆமாம், ஈரோடில் பேசினார் செங்கோட்டையனுடைய இதாக அந்த மீட்டிங்கில் பேசிட்டு அதோட போனவர். அப்புறம் சிபிஐ விசாரணை, ஜனநாயக படம் ரிலீஸ் இல்லைன்னா அமைதியாக அடக்கம் ஆகிட்டு இப்போ நேற்று செயல் வீரர் கூட்டத்தில் பொதுக்கூட்டம் கிடையாது, அது செயல் வீரர் அவங்க கூட்டம், நிர்வாகிகளோட கூட்டம். அதனால் வந்து அதில் வீரமாக பேசியிருக்காரு. அதில் என்ன பேசுகிறாருப்பான்னா, விசில் அடிக்கலாம், அடுத்த 3ஆம் கட்ட தலைவர் அடிக்கலாம், விசில் சின்னம் கொடுத்துட்டாங்களாம். விசில் வந்து அவரே ஒய் 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 ஒய்ன்னு அடிக்கிறார். இவரே இப்படி அடித்தா அந்த தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? அதைத்தான் வந்து செங்கோட்டையன் வந்து நேற்று பேசும்போது இப்படியெல்லாம் விசில் அடிக்காதீங்க, முதியோர்கள்கிட்ட போய் அடித்தா ஓட்டு போயிடும்,
இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, லேடிஸுக்கிட்ட அடிக்காதீங்க அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க நிர்வாகி இன்னொருத்தர் எந்திரிச்சு செங்கோட்டையனுக்கு ஒரு தலையில் கொட்டுறது போல ஒருத்தர் அவர் பேசுகிறாரு. அதெல்லாம் எங்கள் ஆளுங்கெல்லாம் பக்குவப்பட்டவங்க தான், எங்கே அடிக்கணுமோ அங்கே தான் அடிப்பாங்க. விஜய் அடித்தார், தலைவர் அடித்தார், இவங்க அடித்தாங்க. அமைதியாக இருங்கன்னு தமிழ் பாட்டு தேசிய கீதம் போட்டவொன்னே அமைதியாயிடுறாங்க. அப்படிப்பட்ட தொண்டர்கள் தான் எங்கள் தொண்டர்கள் அப்படின்னு செங்கோட்டையனை அசிங்கப்படுத்துறது போல தான் அந்த நிர்வாகி நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு. அந்த மாதிரி ஒரு பக்குவப்பட்ட நிர்வாகம் தான் இங்கே இருக்கே தவிர. அதிமுக கூட ஒரு அறிக்கை அவர் கண்டனம் தெரிவிச்சதில் சொல்லியிருக்குன்னா ஊழல் கட்சி அது இதுன்னு எப்படி நீங்கள் பேசுவீங்க? அப்போ ஊழல் கட்சியின்னு சொல்கிற எங்கள் கட்சியை சொல்கிறதுலேருந்து செங்கோட்டையன் என்பவரை உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு எப்படி நீங்கள் ஊழல் கட்சின்னு எங்களை சொல்லுவீங்க அப்படின்னு திருப்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஊழல் பண்ணையாருன்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஊழல்னு சொல்றது இவர்கிட்டயே ஊழல் இருக்க, இவர்கிட்டயே ஊழல் இருக்க. டிக்கெட் நீ 500 ரூபாய்க்கு பிளாக்ல வித்து 500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு நீ விற்கிறிய, உன் தொண்டர்களுக்கு வந்து நீ 120 ரூபாய்க்கு டிக்கெட்டை விற்று நீ படத்தை ஓட விட்டேன்னா அது ஊழல் இல்லை. நீ 250 கோடி வாங்காமல் 50 கோடி ரூபா பணத்தை சம்பளமாக வாங்கிட்டு தயாரிப்பாளர்கிட்டையும் தேட்டருக்காரங்கிட்டையும் ஐயா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா துட்டு போட்டு விற்காதீங்க, 100 ரூபா 120 ரூபா என்ன ரேட்டோ அந்த ரேட்டு மட்டும் தான் நீங்கள் டிக்கெட் விற்று இந்த படத்தை ஓட்டுங்க அப்படின்னு இவர் வந்து சொல்லி தொண்டர்களுக்கு பணத்தை பிடுங்காமல் இருந்தாருன்னா இவர் ஊழல்வாதி இல்லை. ஆரம்பத்திலே ஊழல் பண்ணிட்டாரு, படத்திலேருந்தே ஊழல் வந்துருச்சே, இவர் எப்படி அந்த ஊழலை பற்றி பேச முடியும்? நான் நல்லவன், என் மூஞ்சி நான் ஊழல் பண்ணுறவன போல இருக்குது, நான் அப்படிப்பட்டவனா? இந்த விஜய் விட மாட்டான். யாரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஏடிஎம்கேனுடைய வந்த நிர்வாகிகளை உட்கார வச்சுக்கிட்டு நீ சொல்ற செங்கோட்டையனுக்கு தெரியாது லாட்டரி வித்து பல பேர் குடும்பம் நாசமா போச்சு. இவங்க வந்து புஷி ஆனந்த் சாராய கடை நடத்திக்கிட்டு அங்கே பாண்டிச்சேரியில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். இது எல்லாமே அவங்க எல்லாம் நிர்வாகிகளை வச்சுட்டு செங்கோட்டை எங்கேருந்து வந்திருக்காரு, அம்மா கிட்ட இருந்து வந்து ஒரு நிர்வாகி. அந்த ஊழல்கள்லாம் என்ன ஊழல்கள், எத்தனை ஊழல்கள் நடந்தது எல்லாமே அவருக்கு தெரியும். அதுல வந்து நேற்று வரைக்கும் இருந்துட்டு வந்தவர், அவரை தண்டிக்கப்பட்டவர் தான். ஆமா, இப்படி எல்லாம் இருக்கும்போது நீ வந்து ஊழலை பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு என்ன அருகதை இருக்குன்னு தான் என்னோட கேள்வி. விஜய்க்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. டிஎம்கே பத்தி பேசுறதுக்கோ அதிமுக பத்தி பேசுறதுக்கோ விஜய்க்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஆனா மேல இருந்து ஒரு டீல் ஏதோ முடிஞ்சிருக்கு, நீ ஓட்டை பிரிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாடுறான்னு சொல்லி ஏதோ அனுப்பிச்சு விட்டுருக்காங்கிறது மட்டும் அது நல்லா தெரியுது. சிபிஐ விசாரணை போயிட்டு ஏதோ ஒன்று ஒரு இதாக இருக்குண்ணா, ஐயா சரண்டர் ஆயிருப்பார், ஐயா நான் ஃபஸ்ட்டு நிற்கிறேன், நான் கூட்டணியில் நின்னா நான் என்னோட இதை போயிடும், நான் எவ்வளோ ஓட்டு வாங்குவேன்னு எனக்கு தெரியாது, நான் தனியாக நின்னாதான் எனக்கு தெரியும், என்னை இந்த ஒரு தடவை விட்டுருங்க சாமிங்களான்னு கெஞ்சிருப்பாரு. அதனால் அவங்க விட்டுருக்காங்க. இல்லைன்னா இவ்வளோ தைரியமாக நேற்று மேடையில் பேசுறதுக்கு இத்தனை நாள் வராத தைரியம் இன்னைக்கு எப்படி வந்துச்சு? அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு தான் பெருசாக அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு நம்ம பரவலாக சொல்லிட்டு இருக்கோம். அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நேற்று ஒரு பேசும்போது சொல்லியிருக்காரு, விஜய் உடைய முகம்தான் 234 தொகுதியும், இப்போ எங்கள் தலைவர் வந்து 4 தொகுதியில் நிற்பார், நின்று வந்து 4மே ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது அரசியல் சாசன சட்டத்தில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் தான் நிற்க முடியும். அந்த அடிப்படை கூட அவருக்கு தெரியாமல் எப்படி அப்படி பேசுறாரு? அப்போ அவர் பொதுச் செயலாளர் அப்படி இருந்தால் அப்போ தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? புரட்சி தலைவர் அம்மா அவங்க அப்படித்தான் 4 தொகுதியில் நின்னாங்க ஒரு தடவை. எலெக்ஷன் கமிஷன் எந்த தொகுதியாக 2 வாவாசம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அதுக்கப்புறம் 2 தான் நின்னாங்க. இதை மாதிரி விவரம் தெரியாமல் அது பண்ணுறது. புஷி ஆனந்துக்கே தலைவருக்கே ஒன்றும் தெரியாது, புஷி ஆனந்துக்கு என்ன தெரிய போகுது? விஜய்க்கே ஒன்றுமே தெரியாது, தொண்டர்கள் புஷி ஆனந்துக்கு எப்படி தெரியும்? செங்கோட்டையனுக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்ற பேச்சு அங்கே எடுபடுதான்னு நமக்கு தெரியும். அசிங்கப்படுத்துறாங்க. அப்போ அவர் பேச்சே எடுபடுதான்னு தெரியல. அதனால வந்து செங்கோட்டையன் அங்கே போனது வந்து ஒரு ரொம்ப நம்மளை போல ஆளுகளுக்கு ஒரு சீனியர் போய் இப்படி போய் இதில் போய் இருக்கிறாருங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா தான் நம்ம நினைக்கிறோம். எலெக்ஷனுக்குள்ள செங்கோட்டையன் வேற கட்சிக்கு மாறி எவ்வளோ பேர் டிஎம்கேக்கு போயிருக்காங்க இல்லையா, அது கௌரவம். டிஎம்கேக்கு போயிருக்காங்க, தாய் கழகம், நாங்கள் அண்ணாவிலேருந்து வந்தோம், அதை பற்றி சொல்லிட்டு கௌரவமாக சொல்லிட்டு போயிடலாம். எவ்வளோ பேர் இன்னைக்கு அமைச்சர்கள் இருக்காங்க, ஏடிஎம்கேலேருந்து போனவங்க தான் இன்னைக்கு டிஎம்கேலாம் எல்லாரும் அமைச்சர். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கௌரவமாக போயிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் இதில் போய் இவர் சேர்ந்தது வந்து இவருக்கு தான் அது வந்து பின்னடைவை தவிர இவர் அரசியலில் எப்படி ஜொலிக்க போகிறாருன்னு தெரியல. இல்லை இவரையுமே பிஜேபி அனுப்பிச்சிருக்கா என்னன்னு ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா நேற்று வரைக்கும் அங்கே போய் டெல்லியில் உட்காந்துட்டு மறுநாள் போய் அங்கே போய் சேர்றாருன்னா ஏதோ இருக்குது, விஷயம் இருக்குதுங்கிறது தான் நம்மளை போல ஆளுகளுக்கு ஒரு கண்ணோட்டம், சந்தேக கண்ணோட்டம் இருக்குது. அதனால் விஜயை பற்றி நம்ம பேசுகிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது.
இந்த வர்ற பெரிய எலெக்ஷன் பாதிப்புலாம் இருக்காது. வர்ற பாதிப்பு இருக்குது. பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓட்டு வந்து கண்டிப்பாக ஒரு 10-15% அவர் கண்டிப்பாக பிரிக்கத்தான் போகிறாரு. அது யார் ஓட்டுங்க, இளைஞருங்க, ஒன்றுமே அரசியல் பழகாதவங்க, அரசியலை பற்றி தெரியாதவங்க, 18 வயசு இப்போ வந்த ஓட்டுங்க எல்லாமே அங்கே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவருக்கு அரசியலே தெரியாது. விஜய் இருக்காது. விஜய் அவ்வளோதான். விஜய் கதாநாயகன். சினிமாவில் போய் இப்போ பிளாக் டிக்கெட் கொடுத்து பார்க்குறோம். அதே போல் அவருக்கு ஓட்டு. அதே நேரத்தில் விஜய் வந்து கிட்டத்தட்ட 32-33 ஆண்டுகள் சினிமா துறையில் வளர்ந்து வந்துட்டு இன்னைக்கு ஒரு உயரமான இடத்துல இருக்கிறதா சொல்கிறாரு. அதே நேரத்தில் இப்போ ஒரு ரசிகர்களாக இருந்தவங்களே இப்போ தொண்டர்களாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது கடைசி படம் ஜனநாயகன் சொல்கிறாரு. ஒரு 33 வருஷம் 32 வருஷமாக அந்த ரசிகர்கள் கிட்ட இருந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணி எல்லா படமும் அவங்க காசு கொடுத்து பார்த்துருக்காங்க. கடைசி படத்தை ஏன் ஒரு ஃப்ரீயாக ஒரு 5 நாள் காமிக்கக்கூடாது? ஃப்ரீயாக விட வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், ஃப்ரீயாகவே விட வேண்டாம். நான் சொன்னது போல் பிளாக்ல டிக்கெட் விற்காம நீங்கள் வந்து 120 ரூபா தேட்டருடைய ரேட் இருக்கு இல்லையா, அந்த 120 ரூபாய்க்கு விற்றாலே போதும். ஃப்ரீயாக விட வேணாம். இவர் விடுவாரா? அதை உறுதி கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போவே நிறைய ஆடியோ வந்துட்டு இருக்கு. வந்து அந்த மாவட்ட செயலாளர் கண்ட்ரோலில் தான் டிக்கெட் இருக்கு. எல்லாமே வலைதளங்கள் ஆடியோ. இப்போ வந்து 3000 ரூபா கொடு, 2000 ரூபா கொடு. இப்போ வந்து தயாரிப்பாளர் வந்து வியாபாரம் பண்ணுற தயாரிப்பாளர் கிடையாது. இது ஒரு டம்மியான தயாரிப்பாளர் தான். பணம் பூரா இவர் பணம் தான். இந்த ஜனநாயகம் படம் எடுத்தது வந்து வெளியே வடநாட்டு யாரோ கர்நாடகாவிலேருந்து ஒருத்தன் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் ஏற்கனவே 2 படம் தான் எடுத்தான். இப்போ 3வது படம் எடுத்து இவர் படத்தை எடுத்திருக்காரு. இந்த பணம் பூரா அவங்க பணம் கிடையாது. எல்லாம் விஜய் படம் தான். விஜய் நினைச்சால் இந்த படத்தை பிரிசோவே எல்லா மக்களுக்கு, தொண்டர்களுக்கு போட்டு கொடுத்துட்டு போகலாம். அது அவருக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது தான். ஆனால் செய்வாரான்னு பார்த்தா செய்ய மாட்டார். அதில் ஒரு அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பார்ப்பாரே தவிர, இங்கேருந்து மலேசியாவில் போயிட்டு அந்த இதை போய் பண்ணிட்டு வர்றாருல, ஏன் இங்கே இல்லை இடம் இல்லையா? அதுவும் முதல் நாள் இங்கே இடம் இல்லையா? என்ன காரணத்துக்காக அங்கே போகிற? அப்போ அங்கே எத்தனை கோடி, என்ன செலவு, என்ன வரவு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இவர் மக்களுக்கு வந்து நல்லது செய்வார். நான் நேர்மையாக உழைப்பேன், என்னை பற்றி தெரிய மூஞ்சி நான் லஞ்சம் வாங்குற மூஞ்சி கிடையாது அப்படியே அவரை தன்னைத்தானே சொல்லிக்கிறாரே தவிர, கண்டிப்பாக வந்து ஓட்டு வாங்குவார் இந்த ஒரு எலெக்ஷன். அதுக்கு அடுத்த எலெக்ஷன் எல்லாம் இவரை பற்றி தெரிஞ்சு போயிடும். நீங்கள் லேட்டாக ஒன்றும் கெட்டாமல் இருக்கீங்க, காருக்கு வாங்கின டாக்ஸின்னு சொல்லி அது கோர்ட்டில் அதில் பணமா ஒரு நாள் வந்து கவர்மெண்ட் ஏமாத்துறதானே. ஆமாம், 250 கோடி வாங்குறங்கிற 250 கோடி கணக்கு காட்டுறாரா? வெள்ளையாரிக்கு அவரால் விட முடியுமா? நான் இன்கம் டேக்ஸில் வந்து 250 கோடி சம்பாதிக்கிறேன், 250 கோடிக்குமே நான் டாக்ஸ் கட்டுறேன்னு சொல்ல முடியும். நடிகர்களே ஒரு 3 பேர் தான் ரொம்ப ஜென்யூனாக அந்த விஷயத்தில் இருக்காங்க. ஏன்னா அஜித் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், இவங்க தான் வந்து வருஷம் அந்த டாக்ஸ் வந்து பெண்டிங் கிடையாது. இவர் வந்து நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா இவரால்? இல்லை அப்புறம் 250 கோடி விட்டுட்டு வந்துட்டார் எங்கள் தலைவர்னு எல்லாரும் அவங்க ஆளுங்க தானே சொல்கிறாங்க. அப்போ 250 கோடி வாங்குறது உண்மை தானே? அப்போ 250 கோடி வாங்குறது உண்மையான கணக்கு காட்டியிருக்காரா 250 கோடிக்கு? இதெல்லாம் கேள்வி வருது இல்லை? இவங்களே அவங்கள மாட்டி விடுறாங்களே. அதனால் வந்து இது வந்து ஒரு கவர்ச்சி புயல். இது வந்து சுனாமி. சுருட்டி எஞ்சி போயிட்டு தூக்கி போட்டுறோம். ஒன்று அவங்களே தூக்கி போட்டுரும், இல்லை அவங்க ஏதாவது ஒன்று ஆகும். அதனால் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறேங்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் அந்த எண்ணம், அந்த வாய்ப்பை அது வேஸ்ட்டு. 15% ஓட்டு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இல்லை ஒரு 2 ஓட்டு போகுது, ஒரு 4 வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே பல முறை இங்கே உட்காந்து சொல்லியிருக்கேன். என் வீட்லேயே 3 ஓட்டு விஜய்க்கு போடுவேன்னு ஒரு துள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் பசங்க. ஏன்னா நம்ம வந்து அதை சொல்கிறோம், டே இப்படிதான்னு புரிய வச்சு பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனாலும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. படம் ரிலீஸ் ஆனால் எப்படி ஃபஸ்ட்டு டிக்கெட்டு போய் வாங்கி பார்க்குறாங்களோ அதே வேலை விஜய் வரட்டுன்னு நினைக்கிறாங்களே தவிர, என்ன நடக்குது, என்ன பண்ணுவார், அவரால் என்ன செய்ய முடியும், இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு டிவியில் இப்போ அது ஹீரோவாக இருக்கார் பாலான்னு ஒரு பையன். அந்த பையன் பண்ணுற உதவிகள் கூட வந்து விஜய் பண்ணதில்லை. என்ன எதுவுமே செஞ்சதில்லை. என்ன செஞ்சார்? பணத்தை தமிழ்நாட்டு மக்கள், ரஜினிகாந்த் என்ன செஞ்சார்? புரட்சி ஸ்டார், அவர் ஸ்டாராக இருந்தவர் இல்லை, கோடியாக சம்பாரிச்சு அவர் என்ன பண்ணார்? அதே பாணி தான் இவருமே. எது 5 பைசா யாரும் செலவு பண்ணது கிடையாது, எந்த நன்மையும் பண்ணதில்லை, எந்த உதவிகளும் பண்ணது கிடையாது. அவர் ஒதுங்கிட்டார். வரன்ட்டு இதை மாதிரி ஆகும்னு நினச்சி தான் அவர் ஒதுங்கிட்டார். அப்போ ஏற்பட்ட சூப்பர் ஸ்டாரே ஒதுங்கி பயந்துட்டு ஓடி போயிட்டார். இவர் என்ன பண்ண முடியும்? நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்படுறேன்னா ஏன் பயந்து ஓடுனேன்? ஏன் பிஜேபி எடுத்து ஒரு குரல் கொடுக்க மாட்டேங்கிற? உன் படம் தான் நசுக்கி வச்சுருக்காங்களே, கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சே, எதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிற பிஜேபி அரசை? ஏன் வந்து சிபிஐ உனக்கு சம்மன் அனுப்புது? அடித்து சொன்னாங்களே போகாதடா சிபிஐக்கு போகாதன்னு. ஏன் முதலமைச்சர் உன்னை அரெஸ்ட் பண்ணாரா?
முதல்வர் கூட அந்த ஜனநாயகம் படத்துக்கு குரல் கொடுத்துருக்காரு. குரல் கொடு இல்ல இவர் வந்து இந்த 41 பேர் செத்ததுல முதல்வர் ஏதாவது ஒண்ணு விஜய் மேல கை வச்சாரா, ஏதாவது ஒரு மிரட்டினாரா? அவர் இவரை கண்டுக்கவே ஒண்ணுமே இல்ல. இவர்தான் வாண்டடா வந்து வாழ்கின்ற நானு ரவுடின்னு வடிவேலு சொன்னது போல போய் இவரே மாட்டிக்கிட்டாரு சிபிஐல போயிட்டு. அதுக்கு முழுக்க ஆதவ அர்ஜுனா தான் காரணம். ஆதவ அர்ஜுன் அங்கிருந்து வந்தவர் தானே, எல்லாமே நடக்கும். எல்லாம் அவங்கால நிர்மல் ராஜ் யாரு, பிஜேபில இருந்து வந்தவங்க தானே. அப்ப அவங்க எல்லாம் இதெல்லாம் செட்டப் இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அருண்ராஜ் பேசி அருண்ராஜ் அந்த ஐபிஎஸ்ஆ ஐஆர்எஸ் அவர் அதே தான். எல்லாம் அவரை உருவத்தி விட்டு ஒழிக்காம விட மாட்டாங்க. அதுதானே உண்மை. இப்போ அதனால விஜய் வந்து சுத்தி ஒரு மர்ம கூட்டமே ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு புஷ்வானம் போல கலர் வெடி மேலே போய் இப்போ மத்தாப்பு எப்படி வெடிக்குதோ அது வெடித்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் அது மறைஞ்சிருது இல்லையா? நான் அடுத்த வருஷம் தானே, அதுபோல் இது எலெக்ஷனுக்கு அப்புறம் அது ஒன்றும் இல்லாமல் மறைஞ்சிரும். இப்போ விஜயோட அரசியல் இப்படி இருக்கும் பட்சத்தில், அதாவது இப்போ சேர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட டிடிவி வந்து ரொம்ப கடுமையான விமர்சனம் வச்சார் எடப்பாடியார் மேலே. திடீர்னு சேர்ந்தோன்னே இவரும் புனிதர் ஆயிட்டாரு, அவரும் இவரை புனிதர்னு சொல்லி பங்காளி சண்டை போட்டுக்கிட்டான், அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டான். அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள் அவர் வந்து இதை விட கடுமையான சொற்கள் உபயோகிச்சார் எடப்பாடி அவர். இதை எப்படி இப்போ அவங்க கேட்டோம்னா ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க, மக்கள் பாக்குறாங்கல்ல, பிரஸ் மீட்ல கேட்கும் போது பத்திரிகையாளர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க வைகோ வந்து திமுகவை திட்டலையா, அவர் திட்டலையா, அவங்க மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க, நீ எங்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்கன்றாரு. அப்போ அவங்க பண்ணது தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் பண்ணதும் தப்பு தானே? எல்லாமே தப்பு தான் அரசியலில். எல்லாம் இது வந்து கண்கூட நான் வந்து நீங்கள் அப்பப்போ திட்டும் போது ரசிகர்கள், அதாவது இந்த தொண்டர்கள் பாவம், இவன் நம்ம தலைவர் திட்டாரு, இவனை எதிரியாக நினச்சிட்டே இருப்பான் அந்த தொண்டர். திரும்பி இவங்க சேர்ந்ததுக்கப்புறம் தொண்டர் என்னதான் எப்படி அந்த பக்குவப்பு நிலைமை திரும்பி வர முடியும்? என்னோட வயசுக்கு 40 வருஷம் சர்வீஸில், அரசியல் சர்வீஸில் நான் பார்க்குறது எல்லா அரசியல் கட்சியிலையும் ஒருத்தர் பிரியும் போது அவங்கள கண்ட மணிக்கு திட்டிட்டு தான் வெளியே வர்றாங்க, திருப்பி அவங்க போய் உள்ளே போகிறாங்க. ஜெயலலிதாவை திட்டாத விஷயம் இல்லை. புரட்சித் தலைவர் அம்மாவை இந்த வளருமதின்னு இப்போ ஒரு மந்திரி இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் திட்டாத திட்டு இல்லை. ரொம்ப கடுமையாக ஆமாம், எல்லாம் திட்டாத திட்டு இல்லை. தரித்திரம் நீ ஆமாம், எல்லாரும் அந்த மாதிரி திட்டினாங்க. திட்டினவங்களும் என்னாச்சு, அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து எல்லாரும் உள்ளே இழுத்து போட்டு அவங்களுக்கு மறுபடியும் எம்எல்ஏ சீட்டு மந்திரி சீட்டு கொடுக்கலையா? இது வந்து அரசியலில் சகஜமாப்பாங்கிற கதை போல. சேர்க்க மாட்டாரு ஓபிஎஸ். இன்னைக்கு எடப்பாடியார் வந்து முதல்வராக இருக்கிறாருன்னா அதுக்கு சசிகலா காரணம்னு சசிகலா அம்மையார் காரணம் இல்லை, அதுக்கு முழுக்க காரணம் ஓபிஎஸ் அவர்கள் தான். ஏன்னா அன்னைக்கு அவர் தர்ம யுத்தம்னு போய் உட்காராம சசிகலா அம்மையார் சொன்னதை கேட்டிருந்தாருன்னா அவர் அப்படியே தொடர்ந்து இருந்திருப்பாரு முதல்வரா. எடப்பாடின்ற ஆப்ஷனே வந்திருக்காது. இவர் போய் தர்மயுத்தத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவங்க எம்எல்ஏ கூட்டு போய் இதில் கொண்டு போய் இல்லை, அது இல்லை. அது நடந்தது வந்து எடப்பாடியை வந்து ஆக்குறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது சசிகலா அம்மா வந்து அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு முதலமைச்சர் ஆகணும். அந்த பிரச்சனை வந்தனால தானே எடப்பாடி அந்த ஆசை வந்ததுனால தான் ராஜினாமா பண்ண சொன்னாங்க. இவர் வந்து ஜெயலலிதா அம்மாட்ட எப்படி இருந்து ராஜினாமா பண்ணாரோ அதேபோல் நமக்கு அவங்க கொடுத்த பதவி நமக்கு வேணான்னு ராஜினாமா பண்ணிட்டாரு. ராஜினாமா பண்ண பிறகு தான் பிஜேபி பார்க்குது மறுபடியும் சசிகலா வந்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு ஜெயலலிதாவாக ஆயிடுவாங்க, இவங்களை விடக்கூடாதுன்னு தான் மறுபடியும் இவரை ட்ரூப் பண்ணி விட்டது ஓபிஎஸ். அவங்க தான் குருமூர்த்தி மூலியமா போய் தர்ம யுத்தம் பண்ணேன். அது ராஜினாமா பண்ணாததுக்கு முன்னாடி நீ தர்ம யுத்தம் பண்ண வேண்டாம், நான் ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க பாதி எம்எல்ஏ இவரோட இருந்திருப்பாங்க. சசிகலா அம்மையார் ஆசை வந்தது முதல்வருக்கு, அதனால தான் பிரச்சனை ஆரம்பிச்சு. அது உண்மைதான், அது தவிர்க்க முடியாத விஷயம், உண்மையான விஷயம் கூட. இப்போ சசிகலா அம்மையார் முதல்வர் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. ரெண்டாவது இவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நேராக குருமூர்த்தி அவர்களை பார்த்ததாக ஒரு தகவல் இருக்குது. அவர் சொன்னதின் அடிப்படையில் தான் இவர் வந்து அம்மா சமாதியில் உட்காந்து தர்ம யுத்தம் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் உங்களுக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். அதுக்கப்புறம் இவங்க எம்எல்ஏக்கெல்லாம் கொண்டு போய் இதில் அடைச்சி வச்சு அங்கேருந்து ஒரு இவங்களுக்கு வந்து கேஸை டெல்லி உடனே புரட்டி வேகப்படுத்தி தண்டனை இவங்க உள்ளே போகிற ஒரு சூழ்நிலை வந்தோடனே இவங்க ஒரு விசுவாசி வேணும்னு சொல்லி எடப்பாடியாரை சிஎம் ஆகிட்டு போனது இது வந்து பலவரான கருத்து. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உண்மை. இது ஒரு மாதிரியான ஒரு அரசியல். அப்படி இருந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து தர்ம யுத்தம் பண்ணாம இருந்திருந்தாருன்னா, ராஜினாமா பண்ணதோட குருமூர்த்தி பேச்சை கேட்காம அமைதியா இருந்திருந்தாருன்னா துணை முதல்வர் இவருக்கே மீண்டும் எடப்பாடி கிடையாது, இவருக்கே மீண்டும் ஓபிஎஸ்க்கே ஜெயிலுக்கு போற அவரே இருக்கட்டும், அம்மாவால் நியமிக்கப்பட்ட அவர் தான். நானே ஜெயிலுக்கு போகும்போது வேற யார் வேணா ஓபிஎஸ்ஸே இருக்கட்டும், அந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதனாலதான் சொல்றேன். ஆனா எப்ப போய் அவர் தர்ம யுத்தம் பண்ணார எதிர்த்து, அதனால அந்த கோபம்
சரி எடப்பாடியார் கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு அந்த அம்மா கொடுத்துச்சு. எடப்பாடியார்கிட்ட கொடுக்கும்போது இது என்ன அதுக்கடுத்து என்ன நடக்குது, ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தல் தினகரன் நின்று ஜெயிச்சிட்டாருன்னா தினகரன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே வருது. அப்போ வந்து பிஜேபி அதையும் உன்னிப்பாக கவனிக்குது. அடுத்து இன்னொரு ஜெயலலிதா தினகரனால் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அந்த எலெக்ஷனை நிறுத்திட்டு ரெட்டலைக்கு பணம் கொடுத்தான்னு டிஆர் ஜெயலலிதாக்கு அவரை போடுறாங்க. அவரை போட்டு ஓபிஎஸ்ஸையும் 2 பேரும் ஒன்று சேர்த்து விடுறாங்க. இதெல்லாம் வந்து மேலிடத்துலேருந்து செஞ்ச விஷயந்தான். இது வந்து எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய அனுதாபியாக நான் இருந்தாலும் வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான் இதெல்லாம் நடந்தது. பிஜேபி நம்ம காலில் வந்து விழுவாங்க எப்போவுமே. போயஸ் கார்டனுக்கு தான் வந்து நிற்பாங்க. கூட்டணி எதா இருந்தாலும் டிஎம்கே கிட்ட கோபாலபுரம் இல்லைன்னா இங்கே போயஸ் கார்டன் இப்படி தான் வந்து பேச்சுவார்த்தை பேசி கூட்டணி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க ஆகும்னா ஆளாளுக்கு தூக்கிட்டு டெல்லிக்கு போகிறதுங்கிறது என்னை போல ஆளுகளுக்கு வருத்தம் தான். இல்லைன்னு சொல்ல முடியாது. வீட்டுக்கு வர வச்சாங்க. அந்த மாதிரி மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு போல்டான கட்சி 50 வருஷம் நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு மகிமை ஒரு இது இருக்குது, அரசியல் பாரம்பரியம் இருக்குது. அப்படிப்பட்ட கட்சி போய் ஏன் பயப்படுறாங்க, எதுக்கு பயப்படுறாங்க, ஏன் பயப்படுறாங்கன்னு அவங்கவுங்க மனசாட்சிக்கு விட்டுற வேண்டியதுதான். இதை நம்ம கிளறவே முடியாது. எலெக்ஷன் நேரம் வந்துருச்சு. தேர்தல் கூட்டணி ஓரளவுக்கு செட்டாயிருச்சு. ஓபிஎஸ் எந்த பக்கம் போறாரு. முதல்வர் வந்து பிரதமர் வந்து இப்போ சென்னை வந்து ஒரு மீட்டிங் நடந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரதமர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பலமான கூட்டணி, இந்த கூட்டணி வந்து கரப்ஷன் கரெக்ஷன் மாஃபியா இதை ஒழிக்கிறதுக்காக வந்த கூட்டணி அப்படின்னு சொல்கிறார். குடும்ப ஆட்சியை ஒழிக்க வந்த கூட்டணி அப்படின்றார். இவர் குடும்ப ஆட்சியை ஒழிக்க வந்த கூட்டணி அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் ஜி.கே. வாசன் உட்காந்துருக்காரு. இவங்களும் குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவங்க தான். ரெண்டாவது கரப்ஷன் கரெக்ஷன் சொல்கிறாரு. அது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பாரிவேந்தர் இருக்கார், நிறைய இடங்கள் ஆக்கிரமிப்பட்டது, பல்வேறு வழக்குகள் பல முறை வந்ததாக ஒரு தகவல்லாம் இருக்குது. அது ஊழலை ஒழிப்புன்றாரு. எடப்பாடியார் அவர்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இப்படி ஒரு பேசக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் இவர் பக்கத்துலேயே இருக்கும் போது இவங்க எப்படி வந்து மற்றவங்களை வந்து ஊழல் இது பண்ணுறாங்கன்னு ஒழிப்புன்னு சொல்கிறதுல எந்த மாதிரியான அர்த்தம், குடும்பாட்சியை ஒழிப்புன்றதுல எப்படி அதை நீங்கள் பார்க்குறீங்க? எலெக்ஷனுக்காண்டி பேசப்படுற பேச்சு இது. இதெல்லாம் வந்து ஊழல் அவங்களே ஊழல் பண்ணுறாங்களே பிஜேபியை காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டிருக்குது. அந்த கட்சியில் இருக்கிற நிதியை பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி கூட இல்லை. ஏன்னா இவங்க வந்து இப்போ வந்து 12 வருஷம் ஆட்சி ஆண்டிருக்கிறாங்க. அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா பலாயிரம் கோடி வந்து நிதி சேர்த்துருக்காங்க. அந்த நிதியில் எங்கேருந்து வந்துச்சு? அந்த நிதியெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அது என்ன ஊழல் பண்ணாமல் அது என்ன பண்ணாது வந்து இவங்க வேணால் நேராக பாக்கெட்டில் வாங்கி போடலைன்னா கூட அந்த கட்சிக்கு போய் எல்லாம் வாங்கி உள்ளே வச்சு அவ்வளோ பணமும் வந்து அவங்க வச்சுருக்காங்கல்ல. அப்போ அது ஊழல் தானே. அது என்ன பணம்? உனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு 1000 கோடி ரூபா உனக்கு நிதி கொடுக்குறாருன்னா நீ அரசாங்கம் அவங்களுக்கு சலுகை பண்ணாமல் அவன் எப்படி நிதியை கொடுத்துருவான்? அப்போ அது என்ன பணம்? ஊழல் பணம் தானே. அப்போ அப்புறம் அதானி அம்பானியை வளர்த்துட்டு உங்கள் கட்சிக்கு நிதி வந்து சேர்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு இந்துனுடைய இதை வந்து வளப்படுத்தணும், நம்ம மத சார்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும், அதுக்கு பணம் வேணும்னு இப்போயே வந்து அடித்து கொண்டு போய் வச்சுட்டு இருக்கிறீங்க. அதானே உண்மை. அப்புறம் கரப்ஷன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ கரப்ஷன் இருக்கிற ஆளுங்கள்லாம் கூட மகாராஷ்டிராவில் யார் இருக்கா? சிபிஐ வழக்கு போட்டு யாரை கொண்டு வந்து இப்போ முதலமைச்சர் ஆக்கி கூட்டணி வச்சு உன் பக்கத்தில் வச்சுருக்கிறீங்க. இன்னைக்கு அவர் இல்லைன்னு இன்னொரு ஜெயிலில் இருப்பார் அவர். இப்படி எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடந்துருக்குது. எல்லாரும் பரவலாக சொல்கிற மாதிரி பிஜேபி வாஷிங் மிஷினுக்குள்ளே வந்து புனிதமாயிடுறாங்கல்ல. வாஷிங் மிஷினில் போனால் இப்போ தினகரன் உள்ளே போனார், இனிமேல் அவர் புனிதம். எல்லாமே அப்படி தானே. இது போல் வந்து பிஜேபி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? அதனால் அருகதை கிடையாது. இருந்தாலும் கூட்டணி இன்னும் வந்து சென்னை இனிமேல் நான் தான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன் எல்லாரும் சொல்கிறது தான். அதே போல் டிஎம்கே தான். டிஎம்கே என்ன ஒரு புனிதமான கட்சியா? அது ஊழல் பண்ணலையா? அது வந்து நல்ல கட்சின்னு சொல்ல முடியுமா? அவங்க என்னென்ன விஞ்ஞான ஊழல்னு ஒரு பேரே வந்துருச்சு. நீதிபதியே சொல்லியிருக்காரு, வீராணம் திட்டத்தில் நீதிபதியாக தீர்ப்பு தான் என்னால் எழுத முடியல தவிர விஞ்ஞான ஊழல் நடந்ததுன்னு அன்னைக்கு சொன்னார்ல அவர். தீர்ப்பு தான் எழுதலை, குற்றவாளின்னு சொல்லலை அவர். ஆனால் வெளிப்படையாக சொன்னாங்கல்ல வெளியில். அந்த மாதிரி எந்த கட்சி இனிமேல் பட்டு வர்ற கட்சிகள் எந்த கட்சி வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்துட முடியும்? மக்களே ஊழலுக்கு பழகிட்டாங்கல்ல. மக்களே ஊழலுக்கு பழகியாச்சு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னா நீங்க ஓட்டு கிடையாது. ஓட்டு வந்து இன்னைக்கு வந்து எப்போ பணம் வாங்குறியோ அந்த ஊழலுக்கு. ஆமாம் சார். இப்போ மக்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு ஓட்டுக்கு பணம் வாங்கினா 1000 ரூபா ஊழலுக்கு வகுத்தது இல்லை. இப்போ 3000 ரேஷன் கார்டுக்கு 3000 கொடுத்தா அது எதுக்கு 3000 ரூபாய்?
3000 ரூபாய் ஜனநாயகன் படம் டிக்கெட் வாங்குறதுக்குன்னு சொல்றாரு லயோலா மணி. அவன் சொல்லிட்டு போறான் சார், அது அந்த ஆளு சொல்லிட்டு போறான். இந்த 3000 ரூபாய் எதுக்கு சார் ரேஷன் கார்டுக்கு? 3000 ரூபாய் கொடுத்தாலும் அது எதுக்கு சார்? ஓட்டுக்கு தான் சார் அது. இத்தனை போன வருஷம் 3000 ரூபாய் கொடுத்தீங்களா? அதுக்கு முந்தின வருஷம் 3000 ரூபாய் கொடுத்தீங்களா? அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தீங்க. கொரோனாவில் வந்தது 2500 ரூபாய் கொடுத்தீங்க, அது ரைட்டு. இப்போ அதுக்கப்புறம் லைனா கொடுத்தீங்களா? கொடுக்கலையே. அப்ப இப்ப கொடுக்குறீங்க 3000 கொடுக்கணும்னு எதுக்கு? அது ஓட்டு அரசியல் தானே சார். அரசியல் ஓட்டு அரசியல். நீங்க மக்கள் சந்தோஷமா தானே நீங்க சார், மக்கள் நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்குவாங்க சார். மக்கள் வந்து நீங்க நாளைக்கு ஓட்டு 2000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு கொடுத்தா வாங்க தான் செய்வாங்க. அதே நேரத்தில் நீங்க சொல்லும் போது 1000 ரூபாய் வந்து 2021 எலெக்ஷன்ல வந்து முதல்வர் அவர்கள் அப்போ அறிவிக்கிறாங்க. அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் நான் வந்து தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கிறாங்க 1000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் எடப்பாடி அவர்கள் ஒரு பெரிய தொலைக்காட்சியில் பேசும்போது இந்த 1000 ரூபாய் சாத்தியமே கிடையாது, கொடுக்கவே முடியாது, இது மக்களை ஏமாத்துறதுக்காக சொன்னார் அப்படின்னு சொல்லி அப்போ பலமாக எதிர்த்தாங்க அந்த திட்டத்தை. புரியுது. ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் பேர் கொடுத்தாங்க. திருப்பி அப்புறம் யார் யாருக்கு வருதோ பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ திரும்பி அதுலேயும் விடுபட்டவங்களை சேர்த்துட்டு இருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்படி முடியவே முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் முதல்ல 1500 ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவோம்னு நவம்பரில் சொன்னார். இப்போ 2000 ரூபாய் நாங்கள் தரோம்னு சொல்கிறாரு. இது எந்த விதத்தின் அடிப்படை? யதார்த்தமான உண்மை அதுதான். 1000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவரே சொன்னார். அன்னைக்கு இருந்த நிலவரம் நிதி இல்லை. 4 லட்சம் கோடி எடப்பாடியார் போகும்போது கடன் இருக்கு. அப்போ இன்னும் வந்து நிதி சுமையாகும். அதனால எப்படி இவங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னது உண்மைதான். அது வந்து உண்மையான வார்த்தை தான், எல்லாரும் சொல்ல வேண்டிய விஷயம் தான் அது. ஆனா இப்போ கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க? 10 லட்சம் கோடி கடன் வந்துருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் 9 லட்சம் கோடி வந்துருச்சு சார், இந்தியாவோட கடன். ஆமா, இப்போ இவர் எடப்பாடி 2000 கொடுக்குறேங்கிறாரு. இன்னும் அடுத்து இவர் வந்தாருன்னா 15 லட்சம் கோடி கடன் ஆக்குவாரு. இது வந்து போட்டி போட்டு மக்களுக்கு கொடுத்துட்டு தமிழ்நாடு கடன்ல தான் சார் போக போகுது. ஆம்பளைக்கும் பஸ். ஆமா, 1500 ரூபா. இப்போ ஆம்பளைக்கு 1500 ரூபா நான் சொன்னேன்பா. இப்போ 1000 ரூபா கொடுத்துட்டாங்க, 5 லட்சம் கடன் வாங்கிட்டாரு. நான் 2000 கொடுக்குறேன், இன்னொரு 5 லட்சம் கடன் வாங்கி மக்கள் கொடுக்குறேன். கடன் சுமையெல்லாம் மக்கள் மீது தானே வருது. இருக்கட்டும், நான் 5 வருஷம் இருந்துட்டு போறேன், நான் பவர்ல இருக்க போறேன்ல, ஆட்சியில் இருக்க போறேன்ல, அதுதானே நடந்துட்டு இருக்குது. இலவச பஸ் வந்து மகளிருக்குன்னு கொடுத்தா இப்போ நான் ஜென்ஸுக்கும் கொடுக்குறேன், ஆண்களுக்கும் கொடுக்குறேன், எல்லாம் ஃப்ரீயா போகட்டும். திமுகவுக்கு வந்து ஒன்றிய அரசு ப்ராப்பரான ஃபண்டு தராதனால தான் சில ஃபண்டுகளை இவங்களே உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இவர் வந்துட்டாருன்னா 2 பேரும் இணக்கமாக இருக்காங்கல்ல, அப்போ இவருக்கு நிறைய ஃபண்டு கொடுப்பாங்கல்ல, இன்னும் நிறைய கொடுப்பாங்க. ஏன் சென்ற 5 ஆண்டுகள் என்ன கொடுத்தாங்க? அவங்க என்ன கொடுத்தாங்க? ஒன்றும் கொடுக்கலன்றது நம்ம எடுத்துக்கலாம். என்ன கொடுத்தாங்க? 5 வருஷம் எடப்பாடியார் ஆட்சி ஆளும் போது பிஜேபி அப்படியே வள்ளல் தூக்கி தள்ளிட்டாங்களா? எல்லாம் இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களா? இவங்க சொல்கிற இடத்துலலாம் கையெழுத்து போட்டாங்கல்ல, அப்போ கொடுத்தாங்களா? எல்லா சட்டத்துக்கும் கையெழுத்து போட்டு வந்தாங்கல்ல, அப்போ என்ன கொடுத்தாங்க? அப்போ அந்த 5 வருஷத்தில் கொடுக்காதவங்க நீ வர்ற 5 வருஷத்தில் கொடுக்க போகிறாங்களா? இதெல்லாம் நாடகம் சார், இதெல்லாம் நாடகம் தான் போகும் அப்படின்னு மோடி. இதெல்லாம் நாடகம். ஒரு டப்பா இன்ஜின் என்ன ஒண்ணு கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாம ஒருங்கிணைஞ்சு போகலாம். இப்போ வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொள்கை எல்லாம் கொண்டு வந்துருவாங்க உள்ள எல்லாம். இப்போ அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கல்ல. இப்போ நாளைக்கு சப்போஸ் ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைஞ்சிருது, எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கட்டும், இவங்க எல்லாம் அதில் இருக்கிறாங்கன்னா அழுத்தம் கொடுப்பாங்கல்ல. நான் சொல்றதெல்லாம் செய்யுங்க. முதல்வரே எடப்பாடி ஆவாரன்றது அது அப்புறங்க தான். எடப்பாடி ஆவாரன் அவரே மோடியே மேடையில் அறிவிச்சிட்டு போயிட்டாங்க, அதை விடுங்க. ஆவாரன் கூட வச்சுக்கோங்க. ஒரு 130 118 எம்எல்ஏ வர முடியாம ஒரு 90 எம்எல்ஏ வந்து பிஜேபி மற்ற கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்து கூட்டணி மந்திரி அமைச்சா அப்போ வந்து அவங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஆமாம், மும்மொழி கொள்கையை கொண்டு வா, அதை கொண்டு வா, அங்கே திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்று, எல்லாம் எது சொன்னாலும் செஞ்சு தானே சார் ஆகணும். அப்போ அவங்க ஆட்சி தானே அது. அப்போ அவங்க ஆட்சி நடக்கும்போது பிஜேபி ஆட்சி தானே ஏற்படும். அது பிஜேபி ஆட்சி தானே சார், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அப்போ வந்து தமிழகத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும். ஆனால் மக்கள் அதை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் என்னைக்குமே தமிழ்நாட்டில் மக்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்ததே கிடையாது. எடப்பாடியார் அப்படி வந்தா எடப்பாடியார் தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டியில் வந்து அவர் முதலமைச்சர் ஆவாரே தவிர கூட்டணி ஆட்சி மக்கள் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ எடப்பாடி முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றீங்களா? இல்லை, இப்போ தப்பாக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். இப்போ விஜயங்கிற ஒரு ஆள் 15% ஓட்டை பிரிக்கிறதுனால இன்னைக்கு வந்து அந்த 15% ஓட்டு எங்கேருந்து பிரிய போகுது? ஏடிஎம்கேலேருந்து பிரிய போதா, டிஎம்கேலேருந்து பிரிய போதா? அது என்னன்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும். சீமான் வந்து அது ரெகுலர் சார், ஒவ்வொரு தடையும் 2% 1% கூட்டிகிட்டு வந்தார். இப்போ விஜய் வந்ததுனால அது குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, இது கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாமக 2ஆக உடைஞ்சிருக்கு. ராமதாஸ் வந்து அவர்கள் வந்து திமுக கிட்ட பேசிட்டு இருக்கிறதா ஒரு தகவல்.
இப்போ அவர் இங்கே வரும் பட்சத்தில் பாமக ஓட்டு 2ஆக தானே பிரியும். இல்லை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணுறோம். பாமகவில் இன்னைக்கு வந்து 70% அன்புமணி கிட்ட தான் இருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு வயசாகி போச்சு. பொதுவான தொண்டர்கள், அவங்க தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளோ நாள் காலம் அவர் வந்து இந்த கட்சியை நடத்த முடியும், அவர் வாரிசு அன்புமணி தானே, அன்புமணி நடத்திட்டு போட்டோன்னு தான் அவங்க தொண்டர்கள் மத்தியில் அந்த எண்ணங்கள் இருக்குது. ஒரு 30% ஐயாவுக்காக, அவர் பழைய நன்றி விசுவாசத்துக்காக இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் டிஎம்கேக்கில் அங்கே எங்கே சீட் இருக்குது? தேமுதிக ஒன்று பேசிட்டு இருக்குது, அவங்களுக்கும் சீட்டு கொடுக்க முடியல. இன்னும் ராமதாஸ் போனார்னு என்ன செய்வான்? இப்போ இங்கே 17 சீட்டு கொடுக்குறதா பேச்சு அடிபடுது அன்புமணிக்கு. ஏடிஎம்கே கூட்டணி இல்லை, ஏற்கனவே 22 என்னமோ வாங்கினாங்க, இப்போ 17 கொடுக்குறது 23, இந்த விட 17 கொடுக்குறதா இருந்தாங்க. அப்போ 23ல் 17 போச்சுன்னா 6 சீட்டு ராமதாஸுக்கு போகணும். 6 சீட்டு கொடுக்குற டிஎம்கேல இருக்கா? சீட்டு இருக்கா? தியாகம் பண்ணும் டிஎம்கே தியாகம் பண்ணுமா? ஏற்கனவே மைனாரிட்டி அரசு அசிங்கப்பட்டிருக்காங்க இப்போ சென்ற காலங்களில். இந்த தடவை நம்ம மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க தான் நினைப்பாங்களே தவிர அவங்களுடைய தொகுதியை விட்டு கொடுத்துட்டு தியாகம் பண்ணுவாங்களா? எப்படி பண்ணுவாங்க? அது நிறைய அதில் விஷயம் இருக்குது. ராமதாஸுக்கு என்ன சீட்டு கொடுக்க போகிறாங்க? ராமதாஸ் வேறு வழி இல்லாமல் போனால் அங்கே திருமாவளவன் இருக்கார், அவர் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நிறைய இங்கே குழப்பங்கள் இருக்குது. திருமாவளவனை வெளியே அனுப்பிச்சிட்டு ராமதாஸை கூட வச்சிருக்க முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் ஒரு கொள்கை கூட்டணியாக கூட இருக்கிறாரு. அவரை வெளியே தள்ள முடியுமா? திருமாவளவனை விட மாட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் வேறு பேசிகிட்டு இருக்காரு. 2 நாட்களுக்கு முன்பு கூட அமைச்சர் சேகர் பாபு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அப்பாவுடைய அறையில் பேசியதா தகவல் இருக்கு. ஓபிஎஸ்க்கு வந்து கூட்டணி கிடையாது சார். ஓபிஎஸ் போனால் டிஎம்கேல சேரணும் சார், கட்சியில் சேரணும் சார். கட்சியில் சேர்ந்து அவருடைய ஆதரவாளர் 4 பேர் வந்து சூரியன் சின்னத்தில் சீட்டு கொடுப்பாங்க. அது டிஎம்கே தான். டிஎம்கே அர்த்தம் தானே, இவருக்கு கொடுப்பாங்க, பையனுக்கு நாளைக்கு எம்பி சீட்டு வந்து எம்பி சீட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். கட்சியில் சேர்ந்துடணும். அவர் எப்படி இப்போ உங்கள் வைத்தியலிங்க எல்லாம் போய் சேர்ந்துருக்காங்களோ அதே போல் இவரும் போய் கட்சி தான் போடிநாயக்கனோட தொகுதியில் ஓபிஎஸ் நிற்கலாம். இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு அமைச்சர் ஆகலாம், ஸ்டாலின் கீழே ஒரு அமைச்சர் ஆகலாம், உதயநிதிக்கு கீழே ஒரு அமைச்சர் ஆகலாம். அதெல்லாம் வந்து வெறுத்துட்டு நம்ம போகலாம், பரவாயில்ல நமக்கு தேவை பதவி தான் நினச்சி ஓபிஎஸ் நினச்சாருன்னா இங்கே போகலாம். இல்லை வேணாம், அந்த இதுக்கு போகிறதுக்கு நம்ம பேசாமல் அம்மா கொடுத்த ரெட்டலையிலே நம்ம விசுவாசமாக இருக்கலாம்னு நினச்சாருன்னா இவர் தான் சேர்க்க மாட்டாங்க. அதுதான் இப்போ பிஜேபி ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பிஜேபி ஏதாவது இன்னும் இப்போ ஒரு மீட்டிங் தான் நடந்திருக்குது, அடுத்த கூட்டத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மீண்டும் நாங்கள் கூட்டணி ஆமாம் நான் தந்துக்கிற சீட்டு அப்படி பிஜேபி பேசி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படிங்கிறது அந்த. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் கொஞ்சம் இபிஎஸ் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாரு. தினகரன் எப்படி சேர்த்தாரோ அதே போல் அவரையும் சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இறங்கி வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா அவர் டிஎம்கேக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கே தவிர தனியாக வந்து அவர் நடத்த முடியாது. அவர் கூடயே டிராவல் பண்ணவங்க 4 முக்கிய ஆளுங்களும் இங்கே வந்துட்டாங்க சார். அவர் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாரு. எவ்வளோ நாள் சார் அவங்க காத்துட்டு இருப்பாங்க? எலெக்ஷன் நெருங்கிருச்சு. இப்போ வந்து வைத்தியலிங்க அவர் தொகுதியை தக்க வைக்கணும்ல சார். எம்எல்ஏ அடுத்த தொகுதியில் சுயேட்சை நின்று அவர் ஜெயிக்க முடியுமா? அப்போ வந்து திமுகவில் சேர்ந்தால் சீட்டு கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அப்படித்தானே. அவர் பாண்டிய முன்னாள் சவர்னர் பிஎஸ்சி பாண்டியன் பையன் மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்தார். அங்கே அவருக்கு சேர்ந்த அந்த வெளில சீட்டு கொடுப்பாங்க. இவங்களுக்கு என்ன, ஏடிஎம்கேக்காரங்க வந்ததுனால அந்த தொகுதி ஏடிஎம்கே தொகுதி நம்மகிட்ட வரப்போகுது, டிஎம்கே ஜெயிக்க போகுது, இவங்களுக்கு லாபம் தானே. கண்டிப்பாக. அதனால ப்ளஸ் தானே சார் டிஎம்கேக்கு. அப்படி தான் கொடுப்பாங்களே தவிர இப்போ ஓபிஎஸ் வந்து போடிநாயக்கர் தொகுதி ஜெயிக்க போகிறாரு, அது வந்து டிஎம்கேக்கு ப்ளஸ் தானே. இப்படி தான் இது வந்து இதெல்லாம் ப்ளஸ். டிஎம்கேல போய் சேரும்போது அவங்களுக்கு நல்ல சந்தோஷம் தான். ஏன்னா ஆல்ரெடி 7, 8, 9 அமைச்சர்கள் இருக்காங்க அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்து. அதை இன்னைக்கு ஒரு கருத்து படம் போட்டிருக்காங்க, ஒரு பேப்பரில் பார்த்தேன். ரெட்டலைக்கு மேலே சூரியன் அந்த மாதிரி தாங்கி இருக்காங்களாம். ரெட்டலைக்காரங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்களாம். அந்த ஒரு கருத்து படம் போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது காமெடியாக இருந்துச்சு. ஆமாம், அது முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே அதிமுக சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, முக்கிய பதவியில் இருக்கிறவங்கலாம். பட் அது இல்லாமல் விசுவாசமாக இருக்கிறாங்க. அங்கேருந்து வந்தாலும் இங்கே வந்து நல்ல விசுவாசமாக இருக்கு. இன்னொன்று சார், அதிமுகவுடைய ஓட்டு பேங்க் அதிகம் சார் எப்போவுமே. இப்போ சொந்தமாக அவங்கவுங்களுக்கு செல்வாக்கு ஒரு 15,000 20,000 ஓட்டுன்னு எல்லாருக்குமே இருக்குது. அந்த மாதிரி ஏடிஎம்கேல இருக்க எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இருக்குது. அப்போ அந்த 20,000 ஓட்டு டிஎம்கேவோட மெர்ஜாகும் போது அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ வர்ற இதை விட்டுருவாங்களே இவங்க டிஎம்கே? விட மாட்டாங்களே. இப்போ செங்கோட்டனே போய் சேர்ந்து செங்கோட்டை அந்த தொகுதி செங்கோட்டனுக்கு தான். அதில் என்ன இருக்குது? ஆனால் விஜயில் போய் சேர்ந்தனால அவர் திரும்பி ஜெயிக்க முடியாதுங்கிறது ஒரு ரசிகர்கள் கூட்டம் இவருடைய செல்வாக்கு, சொந்த செல்வாக்கு வச்சு ஜெயிக்கலான்னு ஒரு முயற்சியில் இருக்காரு. இல்லை, இவர் கூட இருந்த மக்களே பாதி பேர் பாட்டாளி மக்கள் கட்சி முதல் எம்எல்ஏ பண்டுட்டி ராமச்சந்திரன் ஆனார். ஏடிஎம்கேல இருந்தவர் தான் பண்டுட்டி ராமச்சந்திரன். பாட்டாளி மக்கள் கட்சியில் போய் சேர்ந்தார், வன்னியர் கட்சியில். யானை சின்னத்தில் ஜெயிச்சு யானையில் ஊர்வலமே அந்த காலத்தில் கூட்டி வந்தாங்க. பண்டுட்டியார் முதல் எம்எல்ஏ
பாட்டாளி மக்கள் கட்சியில். அந்த மாதிரி ஒரு செங்கோட்டையன் கூட ஒரு எம்எல்ஏ வந்தாலும் வாய்ப்பு இருக்கலாம், வரலாம். அவருடைய செல்வாக்கு அங்கே இப்போ சொல்றது வந்து பண்ருட்டியில் வந்து மெஜாரிட்டி வன்னியர் அமைப்பு சங்க கம்யூனிட்டி தான் இருக்காங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். இப்போ இது ரசிகர்கள் அப்படின்றது வேற, தொண்டர்கள்ன்றது வேற. செங்கோட்டையனுக்கு இருக்கிற பவர்ஃபுல்னா அவர் வந்து பெரிய பிரம்மாண்டமாக போய் இணைஞ்சிருக்கணும் சேர்ந்துருந்தா. அவர் பிரம்மாண்டமாக போக முடியல. முதல்ல அவர் கூட இருந்தவங்களே பாதி பேர் திரும்பி எடப்பாடி அவர்கிட்டயே போயிட்டாங்க. அவர் கூட இருந்த சத்யபாமா இவங்கள மாதிரி ஆட்கள் தான் கூட இருக்கிறாங்க. மற்றபடி மீதியெல்லாம் எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ அவரே அவருடைய தன்னை நம்ம அப்படி கணக்கு போட முடியாது. ஏன் கணக்கு போட முடியாதுன்னா, KKSSR ராமச்சந்திரன் வந்து அப்போ வந்து ஏடிஎம் கிட்ட விலகி 4 வரி அணின்னு ஒரு திருநாவுக்கரசு இவங்களாம் ஒரு 4 வரி அணின்னு ஒரு கூட்டணி போட்டு டிஎம்கேட கூட்டணி வச்சு அவங்க நின்னாங்க. அந்த 4 பேருமே ஜெயிச்சாங்க. அவங்க வந்து சொந்த செல்வாக்கு அவங்களுக்கு ஒரு 25% அந்த ஊரில் இருக்கும். அப்போ அடுத்து அந்த கூட்டணி கட்சியினுடைய ஓட்டு, மெயினான கட்சியினுடைய ஓட்டு சேரும்போது வெற்றி அடைக்குண்டான வாய்ப்புகள் வரும். ஆனால் விஜய்க்கு எந்த அளவுக்கு அது இருக்குன்னு நமக்கு தெரியாது. இவருக்கு எவ்வளோ தூரம் அங்கே செல்வாக்கு அந்த ஊரில் வளர்த்து வச்சிருக்காருன்னு நம்ம அதுவும் தெரியாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். அது எம்எல்ஏ. அதைத்தான் சொல்கிறேன். அவங்க வந்து சிவப்பு கம்பளம் விரித்து கூப்பிட்டுருப்பாங்க. பேசி பார்த்தாங்க செங்கோட்டையன்கிட்ட. சேகர்பாபு பேசி பார்த்தாரு, அது நடக்கலாம், வந்துட்டார். இவர் சென்ட்ரலோட அழுத்தத்தில் தானே போகிறாங்க. அவங்க பேச்சு தானே. அதுதான் இப்போ நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லி விட்டுச்சு, என்ன எதனால் போய் சொன்னாங்கன்னு. அதனால தான் இப்போ அந்த இதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டியிருக்குது. இப்போ வந்து வசமாக அங்கே போய் மாட்டிருக்கிறாங்க. இது என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல. எதையும் ஆதாரப்பூர்வமாக தெரியாமல் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக டப்பான போட்டிங்கிறது இருக்குது. டிஎம்கே அவ்வளோ சாதாரணமாக ஜெயிச்சிட முடியாது. ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சரியான போட்டி இருக்குங்கிறது மட்டும் நல்லா தெரியுது, கண்கூடா தெரியுது. ஏடிஎம்கே டிஎம்கே விஜய் வரைக்கும் பேசிட்டோம். நாம் தமிழர் அப்படியே விட்டுட்டீங்க. நாம் தமிழர் வந்து ஆல்ரெடி ஒரு 3-4 எலெக்ஷனுக்கு மேலே சந்தித்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வந்து கட்சை அங்கீகாரத்தோடு வச்சு தக்க வச்சுக்கிட்டார் போன தேர்தலோட. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நாம் தமிழருடைய ஓட் பேங்கிங்கு, டிசைட் அத்தாரிட்டி எப்படி இருக்கும் இந்த தேர்தலில்? ஏன்னா 4 முனை போட்டின்ற மாதிரி தான் இது வரைக்கும் தெரியுது. விஜய் அதிமுக கூட்டணி போகலைன்றது நேற்று நடந்த அந்த செயல்பாட்டிலேயே அந்த பேச்சிலேயே நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் சீமான் எங்கேயும் போக மாட்டார். அவர் ஆல்ரெடி அவர் இப்போவே 100 தொகுதிக்கு மேலே வேட்பாளரை அறிவிக்கிறேன்னு அறிவிச்சிட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில் சீமானை நம்ம வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டோமே. சீமானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த தேர்தலில்? இல்லை, இருக்காது சார். ஏன் இருக்காதுன்னு சொல்கிறேன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு இது இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அதனுடைய தாக்கம் வந்து இப்போ விஜய்ங்கிற ஒரு தாக்கம் வந்து அவர் ஓட்டை எவ்வளோ எடுக்க போகுதுன்னு தெரியல. மைனஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு தான் இருக்குது. பேச்சாளர்கள் அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருடைய பேச்சையும் நானும் கேட்பலாம், நீங்களும் கேட்பீங்க. ஆக்ரோஷமாக பேசுவாங்க, தத்துவங்கள் பேசுவாங்க, கொள்கைகளை பேசுவாங்க, எல்லா பேசும் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதே பேச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுனாங்கன்னா அதையும் இதையும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, ஆடா என்னடா இவங்கெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு கட்சியாடா அப்படி 49வது நினைவு நாளில் பெரியாரை புகழ்ந்து அப்படி புகழ்ந்து பேசினார் சீமான். 49 நினைவு நாளில் மலரை தூவி பூவை போட்டு படத்துக்கு போட்டு, இவர் இல்லை என்னால் நாங்கள் இல்லை, நாம் இல்லை, இந்த மண்ணுக்காக அவ்வளோ தியாகங்களை பண்ணியிருக்காரு பெரியார். பெரியார்கிட்ட கற்றுக்கிட்டவர் தான் பிரபாகரன், தமிழில் போராளி அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு அந்த பெரியார் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது, மண்ணு கிடையாதுன்னு இன்னைக்கு பேசுகிறாரு. அப்போ அவர் கொள்கை எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது? பேச்சு கேட்குறதுக்கு மேடை பேச்சுக்கு நல்லா இருக்குமே தவிர மக்கள் ஓட்டு போட்டு சிந்திச்சு வர முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது இப்போ கூட வராது. அவர் காலம் வரைக்கும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் அதெல்லாம் கிடையாது. கூட்டணிக்கு போனால் ராமதாஸ் போல், தேமுதிக போல் ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ ஜெயிச்சு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இவர் எம்பியாக கூட பாராளுமன்றத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அந்த கொள்கை இல்லைன்ட்டாங்கல்ல. நாங்கள் தனித்து தான் நிற்போன்னு சொல்லுவாங்களே, எவ்வளோ நாளைக்கு தனித்து நிற்க முடியும்? 8% ஓட்டு வந்திருக்கிற அடுத்து விஜய் வரவால் உனக்கு மைனஸ் ஆகிப்போச்சுன்னா திரும்பி கீழே ரிவர்ஸ் மறுபடியும் கீழே தானே. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டு இப்போ என்ன நிலைமையில் அந்த கட்சி இருக்குது? கண்டிப்பாக. ராமதாஸ் ஓட்டு பேங்க் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? கம்யூனிஸ்டுகள் என்ன நிலைமையில் ஓட்டு நிற்கிருக்கு? கட்டர் தேஞ்சி கீழே தான் வர்றாங்க எல்லாருமே தவிர எப்போதுமே யாருமே ப்ளஸ் போகலையே. எப்போதுமே இந்த அலையன்ஸில் போயிட்டு வந்துட்டாங்கன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸில் எந்த கட்சியாவது போயிட்டு தனியாக நின்றாங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கிற ஓட் பேங்கிங் குறைஞ்சிரும். கண்டிப்பாக குறையும். இல்லை அது அப்படித்தான் போகும். அந்த 50 ஆண்டு கால அரசியலில் வந்து அப்படியே சீமானுக்கு என்ன திருப்பி ப்ளஸ் ஆகுதுன்னா இன்னும் 2% ப்ளஸ் ஆகலாம். 8லேருந்து 10க்கு போகலாம். 10% ஓட்டு வாங்கி முதலமைச்சர் ஆக முடியுமா? எப்போ இதெல்லாம் கனவு நிறைவேறது? அதனால் அது
யாரும் அது பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க. வேட்பாளர்கள் போடலாம். இப்போ சீமானுடைய கொள்கை கோட்பாடுலாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோட இணக்கமாக போயிட்டு இருக்காரு. அது இப்போ பெரியாரை எதுக்கும் போது அங்கே தானே போகுது. இப்போ நம்ம எல்லாம் அதான் சொல்கிறோம். இப்போ நடந்த ஒரு மாநாட்டில் கூட பிராமணர்கள் மாநாட்டில் போயிட்டு கூட இவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க, போய் பேசிட்டு. ஆனால் அவரை ஒரு பெரிய பொருட்டாகவே இந்த நிகழ்ச்சியில் மதிக்கலை. பட் ஆனால் இவர் போய் அங்கே போய் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிராமண கடப்பாறையை கொண்டு நான் திராவிடத்தை இடிப்பேன்றார். அது என்ன மாதிரியான கோட்பாடு, அவருடைய என்ன மென்டாலிட்டியில் இருக்காரு? அதை தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். அவருடைய கொள்கை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பேசியிருப்பார், இப்போ ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு ஒன்று பேசுவார். நாளைக்கு வந்து அந்த அந்த பிஜேபியினுடைய பேக்ரவுண்டு இவருக்கு ஆதரவு இல்லைன்னா நாளைக்கு அவங்கள திட்டுவார், நாளைக்கு அவங்களையும் பேசுவார். இது போயிட்டே இருக்கும். இது வந்து இது ஒரு வியாபார தந்திரம். அது பின்னாடி என்ன வருது அவருக்குன்னு நம்ம வாயால் அதை சொல்ல முடியாது. ஏதோ நடக்கிறதுனால தான் ஒரு கட்சியை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய தொண்டர்கள் வர்ற இளைஞர்கள் வந்து அந்த பேச்சினுடைய அறிவாற்றல் அதை பேசிட்டு அதில் வந்து ஈர்க்கப்படுகிறார்கள். அவ்வளோதான். ரொம்ப நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள் பரிமாறுனீங்க. இன்றைக்கி இருக்கிற அரசியலை புட்டு வைத்திருக்கீங்க. இவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்கும், இவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்கும், இவங்க சாதிக்க முடியுமா முடியாது அப்படின்ற ஒரு ஓப்பனாகவே ஒரு நிறைய பதில்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்ல சிறப்பான பதில்களை சொன்ன உங்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. என்னை அழைத்து பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நாட்டு மக்களுக்கும் நன்றி.